ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருவேந்திபுரம் இந்த திவ்ய தேசம் தமிழ்நாட்டில் கடலூர் அருகில் அமைந்துள்ளது. இங்கு அருள்பாலிக்கும் பெருமாள் தேவநாதன், தெய்வநாயகன் என்றும் அழைக்கப்படுகிறார். தாயார் ஹேமாபுஜவல்லி தாயார். இந்த ஸ்தலத்திற்கு திருவகீந்தபுரம் என்ற பெயர் வந்ததற்கு காரணம் ஆதிசேஷன். அகி என்றால் பாம்பு. ஆதிசேஷன் இங்கு தவம் செய்து பெருமாளை சேவித்ததால் அகீந்திரபுரம் என்று அழைக்கப்பட்டு பின்னர் திருவகீந்திரபுரம் ஆனது. இந்த ஸ்தலத்தின் மிகப்பெரிய மகிமை வேதாந்த தேசிகா அவர்கள் இங்கு நீண்ட காலம் தங்கி ஸ்ரீ ஐகிரீவரின் அருளை பெற்றார். ஓதகிரி மலையில் கருடாழ்வார் அருளால் ஐகிரீவ மந்திர உபதேசம் பெற்று அங்கேயே வேதாந்த தேசிகா ஸ்ரீ ஐகிரீவ சோஸ்திரம் அருளி செய்தார். இன்று வரை கல்வி, ஞானம், புத்திசாலித்தனம் வேண்டுவோர் ஐகிரீவரை இங்கு வழிபடுகின்றனர். இங்குள்ள பெருமாள் மிகவும் கருணை மிகு திருக்கோலத்தில் அருள் பாலிக்கிறார். தேவதைகள் கூட வந்து வழிபட்டதால் தேவநாதன் என்ற திருநாமம் ஏற்பட்டது. பக்தர்கள் மனமுருகி வேண்டினால் அவர்களின் துயரங்களை நீக்கி அருள் புரிவார் என்பதே ஸ்தல நம்பிக்கை. இந்த தலத்தை பற்றி திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் செய்துள்ளார். அவர் பாடல்களில் இந்த தலத்தின் திவ்யமான சௌந்தரியமும் பெருமாளின் கருணையும் அழகாக வர்ணிக்கப்படுகின்றன. மேலும் இங்கு சேஷ தீர்த்தம், கருட நதி போன்ற புண்ணிய தீர்த்தங்கள் உள்ளன. ஓதகிரி மலையில் இருக்கும் ஐகிரீவ சன்னதி பக்தர்களுக்கு மிகுந்த ஆன்மீக அனுபவத்தை அளிக்கிறது. திருவேந்திபுரம் நமக்கு சொல்லும் முக்கிய பாடம், பக்தியுடன் பெருமாளை சரணடைந்தால் அவர் நிச்சயமாக ஞானமும் கிருபையும் அளிப்பார் என்பதே. ஸ்ரீ தேவநாத பெருமாளும் ஸ்ரீ ஐகிரீவரும் வேதாந்த தேசிகா திருவடிகளும் எப்போதும் நமக்கு அருள் புரிய பிரார்த்திப்போம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடி.